நேற்று உச்ச நீதிமன்றத்துல அந்த தாவேகாவுடைய தரப்பு ரொம்ப ஆதாரமா சொல்லியிருக்காங்க. எங்களுக்கு உயர் போலீஸ் அதிகாரி உடனடியாக நீங்க போயிடுங்க, இங்க இருக்கக்கூடாது, பிரச்சனை பெருசாகுது. அப்ப இவங்க என்ன ஒரு ஃபால்ஸ் நெரேட்டிவ் கிரியேட் பண்றதுக்கு நாடகம் ஆடி இருக்காங்க. ஒரு அரசாங்கம் செய்யற வேலையாங்க இதெல்லாம். பினா அரசியல்னு சொல்லாம வேற என்ன அரசியல் சொல்றது? பிரேத பரிசோதனை இப்படி பண்ணீங்க நீங்க. இரவோடு இரவாக 41 பேருக்கு பண்ற அளவு கட்டுமானம் இருக்கா, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருந்தா எல்லாம் வெளியே வரப்போகுது. உண்மை ஒரு நாள் வெளியாகும், அதில் பொய்யும் புரட்டும் பலியாகும் சொன்னாங்களே. இப்ப ஒவ்வொன்னா வந்துட்டு இருக்குது. எடப்பாடி சொல்லுவாரு, அதுல ஒன்றும் சந்தேகமும் இல்லை. இதுக்கு முன்னால கூட ஒரு பல முறை மெகா கூட்டணி அமைப்போம் எல்லாம் சொல்லுவாரு. எடப்பாடி சொல்றது இல்ல, விஜய் சொன்னாரா? எடப்பாடி பழனிசாமி தொலைபேசியில் அழைத்து தாவேகா தலைவர் விஜய் கிட்ட பேசியிருக்காரு. ஒரு அரை மணி நேரம் பேசியிருக்காங்க. அதுல விஜய் மிக தெளிவாக சொல்லியிருக்காரு, திமுக ஆட்சியாளர்கள் திமுகவினர் சம்பந்தம் இல்லாத விஷயங்கள் எல்லாம் எடுத்து பேசி மெயினான இஷ்யூவை டைவர்ட் பண்றாங்க. இந்த வழக்கை சென்னை தனி நீதிபதி எடுத்ததே தப்புன்னு உச்ச நீதிமன்றம் சொன்ன பிறகு அந்த வழக்குல கொடுத்த தீர்ப்பின்படி அமைக்கப்பட்ட எஸ்ஐடி அது எப்படி செல்லுபடி ஆகும்? நேத்து இப்படி திமுக அரசு ஜகா வாங்கல, வாய்தா வாங்கலன்னா நேத்தே அம்பலமாயிருங்க எல்லாம். அவங்க நிச்சயமா உச்ச நீதிமன்றம் தீர்ப்பளிச்சிருப்பாங்க. என்னென்ன பொய் கதைகள், புரட்டுக்கள், கற்பனைகள்லாம் திமுகவினர்கள் உருவாக்கி தாவேகா கட்சியினர் மீதும் தலைவர்கள் மீதும் ஒரு கெட்ட பேரை மக்களிடையே உருவாக்குவதற்கு முயற்சி பண்ணாங்களோ அது அத்தனையும் படுதோல்வி ஆயிடும் தான் நான் நினைக்கிறேன். ஆரோரூட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணல் நம்ம கூட இணைஞ்சிருக்கிறது அரசியல் விமர்சகர் திரு மதிவாணன் சார் அவர்கள் தான். சார் வணக்கம். சார் வணக்கம் சார். இப்போ விஜய் அவர்கள் கரூர் துயர சம்பவத்துல இறந்தவங்களோட வீட்டுல எல்லாருக்கிட்டையுமே வீடியோ கால்ல பேசியிருக்கிறாரு. அதை தொடர்ந்து கரூருக்கு விஜய் அவர்கள் போக போகிறாரு அப்படின்ற ஒரு செய்தி பரவலா பேசப்பட்டுக்கிட்டு வருது. விஜய் அவர்கள் கரூர் செல்வாரா அப்படின்ற கேள்விக்கான பதில் உங்களுக்கு என்னவா இருக்கும் சார்? கண்டிப்பா போவாருங்க. அதாவது அவர் டிஜிபி அலுவலகத்துல மற்ற இடங்கள்ல எல்லாம் உரிய பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யணும்னு சொல்லி ஆல்ரெடி இமெயில்லாம் கொடுத்துருக்காரு. அதுக்கான ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கு. நிச்சயமாக அவர் போவாருங்க. ஏன்னா மற்றவர்களை போல அவர் சட்டுன்னு போக முடியாத காரணம், அந்த கூட்ட நெரிசல்ல கரூர்ல ஏற்கனவே 41 பேர் இறந்தது தான். திரும்பவும் அது மாதிரியான அசம்பாவிதங்கள் நடந்துடக்கூடாதுன்றதுல அவரு டபுள் கேர்ஃபுல்லா இருக்கிறது நம்ம புரிஞ்சுக்கணும். மற்றவங்க எல்லாம் போறாங்களா, ஏன் இவர் போலன்னு தான் கேட்டுட்டு இருக்காங்களே ஒழிய, இந்த சம்பவமே எதனால நடந்தது? அவர் அங்க போய் மக்கள் கூட்டம் அலமோதியதால் ஏற்பட்ட நெரிசல்னு தானே இன்னைக்கு காவல்துறை கூட சொல்றாங்க. அப்ப அவர் இன்னொரு முறை அங்க போறதுக்கு முன்னால ஒரு 2 முறை யோசிச்சுட்டு உரிய பாதுகாப்பு ஏற்பாடுகள் இருக்குதா அப்படின்றத பார்த்துட்டு தானே போக முடியும். அதை நேற்று உச்ச நீதிமன்றத்துல தானே ஒரு உண்மையே வெளியே வந்திருக்கு. இப்ப என்ன சொன்னாங்க, விஜய் ஓடி போயிட்டாரு, ஒளிஞ்சுக்கிட்டாரு அப்படின்னு தான் சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு நேற்று உச்ச நீதிமன்றத்துல அந்த தாவேகாவுடைய தரப்பு ரொம்ப ஆதாரமா சொல்லியிருக்காங்க. இந்த சம்பவம் நிகழ்ந்ததும் எங்களுக்கு உயர் போலீஸ் அதிகாரி, எங்களுடைய துணை பொதுச் செயலாளர் நிர்மல்குமார் போன்ல உடனடியாக நீங்க போயிடுங்க, இங்க இருக்கக்கூடாது, பிரச்சனை பெருசாகுது, ஆகவே நீங்க போகணும்னு சொல்லி என்ன ரூட்ல நீங்க திருச்சிக்கு போகணும்னு சொல்லியும் ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸுக்கு எஸ்கார்ட் பண்ணி தான் கூட்டு போயிருக்காங்க காவல்துறை. இந்த உண்மைகளை எல்லாம் மறைத்து விட்டு ஓடி போயிட்டாருன்னு ஓலம் விட்டார்கள் ஒரு 9-10 நாளா திமுக ஊடகங்கள், திமுக காரங்கெல்லாம். ஆனா இன்னைக்கு உச்ச நீதிமன்றத்துல வந்துடுச்சு விஷயம். காவல்துறை தான் அனுப்பிச்சு வச்சிருக்கு. இந்த பக்கம் காவல்துறை விஜய் அனுப்பிச்சு வச்சுட்டு, இந்த பக்கம் முதலமைச்சர் நேரா இறங்கி தூக்கம் விட்டு எல்லாரும் திமுக ஆட்கள்லாம் ஏதோ அப்படியே அனுதாபத்தை தெரிவிக்கிறாங்க. இந்த சம்பவத்துல எப்படி நரேட்டிவ செட் பண்ணாங்க பாருங்க. சம்பந்தப்பட்டவரை நீங்க இங்க இருந்து ஆபத்து, போயிடுங்க அப்படின்னு சொல்லி எஸ்கார்ட் பண்ணி போலீஸை அனுப்பிச்சிருமா. ஆனா முதலமைச்சர், எம்பிக்கள், துபாய் போன துணை முதலமைச்சர் திரும்பி மலர்மலை திருப்பி துபாய்க்கு போயிட்டாரு. அப்ப இவங்க என்ன ஒரு ஃபால்ஸ் நெரேட்டிவ கிரியேட் பண்றதுக்கு நாடகம் ஆடி இருக்காங்க. ஒரு அரசாங்கம் செய்யற வேலையாங்க இதெல்லாம்.
ஒரு ஒரு பேரி இது அழிவு நடந்திருக்கு, 41 பேர் இறந்திருக்காங்க. இந்த அரசியல்ல வந்து பிண அரசியல்னு சொல்லாம வேற என்ன அரசியல் சொல்றது? உடனே இவர் இரவோடு இரவாக ஓடுறாராம், அங்க போய் அப்படியே கண்ணீர் வடிக்கிறாராம் 61 பேருக்கு. உடனே விடிய காத்தால கிளம்பி வந்துடுறாராம். அதுக்காக அவசர அவசரமா பிரேத பரிசோதனை. இப்ப சுப்ரீம் கோர்ட்ல அதெல்லாம் வந்துடுச்சு. எப்படி பண்ணீங்க நீங்க? இரவோடு இரவாக 41 பேருக்கு பண்ற அளவு கட்டுமானம் இருக்கா, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கா? எல்லாம் வெளியே வரப்போகுது. உண்மை ஒரு நாள் வெளியாகும், அதில் பொய்யும் புரட்டும் பலியாகும் சொன்னாங்கல்ல. அது வந்துங்க இப்ப ஒவ்வொன்னா வந்துட்டு இருக்குது. ரெண்டாவது வந்துங்க, இப்ப இவங்க வந்து வரல போலன்றாங்கல்ல. முதலமைச்சர் நான் பல முறை கேட்டேன், மரக்காணத்துல 20 பேர் இறந்தாங்களா, அப்ப பதக்கலையே போலீஸ் மினிஸ்டர் அவர் தானே. அதே போல கள்ளக்குறிச்சியில 68 பேர் இறந்தாங்களா, பதக்கலையே, உங்க பொறுப்பு தானே அது. ஆனா விஜய் கூட்டத்துல ஒரு சின்ன நிகழ்வு நடந்து அதை முதல் எடுக்கிறதுக்காக, அரசியல் ரீதியா முதல் எடுப்பதற்காக, அந்த கட்சியை முடக்குவதற்காக, விஜயனுடைய பரப்புரையை தடை செய்வதற்காக எவ்வளவு வேகமா செயல்பட்டீங்க. ஊடகங்கள் எந்த அளவு போனாங்க. அதனால வந்துங்க உச்ச நீதிமன்றத்துல நேற்று கொஞ்சம் கொஞ்சமா விஷயங்கள் வர ஆரம்பிச்சிருக்கு. நீதிமன்றங்களை கூட இவங்க அரசியலுக்கு பயன்படுத்த கூடுமா, முடியுமா? இது வரைக்கும் நான் அப்படி நினைக்கல. ஆனா ஊடகங்களை பண்றாங்க, பத்திரிகைகளை பண்றாங்க, தொலைக்காட்சி சேனல்களை பண்றாங்க. அதெல்லாம் எல்லாருக்கும் இப்ப தெரிஞ்சு போச்சு. ஒன்னும் சிதம்பரம் ரகசியம் இல்லை. ஆளுங்கட்சிக்கு ஜால்ரா போடுறாங்க எல்லா பத்திரிகைகள், எல்லா சேனலும். ஆனா நீதிமன்றங்களையே வளைத்து தங்களுக்கு ஆதரவாக செயல்பட வைக்கிற வல்லமை படைத்தவர்கள், ஆளுமை படைத்தவர்கள். இதுலதான் ஆளுமை திறன், தலைமை பண்புலாம் இருக்கு. பாருங்க, ஒரு கேஸ் வந்து ஒரு நபர் போடுறாரு மெட்ராஸ் ஹைகோர்ட்ல, அத கரூர் சம்பந்தப்பட்டதுன்னு போட்டா இங்க விசாரணைக்கு எடுத்துக்க முடியாது. ஏன்னா கரூர் மாவட்டத்தில் நடக்கிற எந்த நிகழ்வாக இருந்தாலும் அதை விசாரிக்கிற அதிகாரம் படைத்தது மதுரையில் இருக்க உயர்நீதிமன்ற கிளை தான். ஆகவே கரூர் சம்பவம்னு சொல்லாம பொதுவாக வழிகாட்டி நெறிமுறைகளை பேரணிகள், அரசியல் கட்சிகள், ஊர்வலங்களுக்கு ஏற்படுத்தணும்ன்ற ஒரு ஜெனரல் டிமாண்ட் வச்சிருக்காரு. இதுல என்ன நீங்க பாக்கணும்னா, இது வந்து ஒரு ரிட் மனுவா வர்றதுக்கோ கிரிமினல் கேஸா வர்றதுக்கோ எந்த முகாந்திரமும் இல்லை. நேற்று நீதியரசர் மகேஸ்வரி ரொம்ப நல்லா கேட்டாங்க, இது என்ன பொதுவான விஷயம் தானே, இது எப்படி கிரிமினல் கேஸா மாறிச்சு? ரெண்டாவது, கரூர் சம்பந்தமான விஷயங்களை இன்னொரு கோர்ட் அதான் அதுக்குதான் எல்லை அதிகாரம் இருக்கு மதுரை கிளைக்கு. அவங்க விசாரிச்சுட்டு இருக்காங்க. அதுவும் 2 நீதிபதிகள் அடைந்த அமர்வு, இது தனி நீதிபதி. எப்படி நீங்க அட் ஏ டைம் 2 கேஸ 2 பேரும் விசாரிச்சு 2 விதமான தீர்ப்பு கொடுத்துருக்கீங்களே, எனக்கு விளக்குங்க. என்னுடைய இந்த நீதித்துறை சர்வீஸ்ல இது மாதிரி நான் பார்த்ததே இல்லையென்றா அவங்க வந்து கடுமையா விமர்சனம் வச்சிருக்காங்க. இப்ப இதுல நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, இதுல வந்து அரசாங்கம் இதுல வந்து இன்வால்வ் ஆகாம, அரசாங்க ஏஜென்சிஸ் இதுல வந்து முனைப்பு காட்டாம, இந்த கேஸ் வந்து அப்படியே மின்னல் வேகத்துல ஹைகோர்ட்ல வந்திருக்காரு. உதாரணத்துக்கு 29ஆம் தேதி செப்டம்பர் இந்த மனுதாரர் தினேஷ் வந்து அரசாங்கத்துக்கு கோரிக்கை வைக்கிறார். என்னென்ன ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் புரோட்டோகால்ஸ் வந்து உருவாக்கணும், பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் ரேலிஸ், ப்ரொசஷன், ரோட் ஷோக்குன்னு சொல்லி. நல்ல விஷயம்தான். ஆனா அது பொதுநலன் வழக்காக தானே வரணும். சரி, அதுக்கு முன்னால ப்ரீ கண்டிஷன் தானே. எந்த கோர்ட்ல வழக்கு போனாலும் சம்பந்தப்பட்ட ஆள்கிட்ட இதை பத்தி நீங்க கேட்டீங்களா, அவங்க என்ன பதில் சொன்னாங்க அப்படின்னா டைரக்டா கோர்ட்டுக்கு போயிட முடியாது. அப்போ ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு செப்டம்பர் 29ஆம் தேதி அவர் கடிதம் போடுறாரு, இது மாதிரி உருவாக்க வேண்டும் வழிமுறைகள், வழிகாட்டும் நெறிமுறைகள். அது 30ஆம் தேதியோ 1ஆம் தேதியோ தான் கிடைச்சிருக்கும். இப்ப கிடைச்சிருக்கிற ஆதாரத்தை அப்படி பார்த்தா போஸ்ட்ல தானே அது 3ஆம் தேதி ஈவினிங் தான் கிடைச்சே இருக்குது. யாருக்கு? சம்பந்தப்பட்ட உயர் அதிகாரிகளுக்கு மாநில அரசுல. ஆனா 30ஆம் தேதி ஃபைல் பண்றாருங்க உயர் நீதிமன்றத்துல. எப்படி அதை ஃபைல் பண்ண ஏத்துக்கிட்டாங்க? நம்பர் 1, இத ஃபைல் பண்ண ஏத்துக்கினதே ஒத்துக்கினதே தப்பு. ஏன்னா 1, 2 ஹாலிடேங்க. 1ஆம் தேதி ஆயுத பூஜை, 2ஆம் தேதி விஜயதசமி. 1, 2 ஹாலிடே. 3ஆம் தேதி விசாரணைக்கு வந்துடுச்சு, தீர்ப்பும் கொடுத்துட்டார் தனி நீதிபதி. இவ்வளவு மின்னல் வேகத்துல ஒரு இன்எலிஜிபிள் கேஸ்
ஒரு சாதாரண ஒரு பொதுநலன் வழக்குல வர வேண்டியது ரிட் மனுவா தாக்கல் பண்ணி அதை கிரிமினல் வழக்கா மாத்துறாங்க. அப்போ எவ்வளவு மோசடிகள், எவ்வளவு தில்லாலங்கடி வேலையெல்லாம் கோர்ட்டை பயன்படுத்தி ஆளுங்கட்சியினர் செய்திருக்கிறார்கள் என்பது இன்னைக்கு அம்பலம் ஆயிடுச்சுங்க. தாவேகா ஒன்னும் சிபிஐ கேட்கல, சிபிஐ வந்து எங்களுக்கு விசாரிக்கணும் அப்படிலாம் கேட்கல. பாஜக அவங்க என்ன சொல்றாங்கன்னா, மாநில அரசு அதிகாரிகள் மட்டுமே விசாரிக்கிறத, மாநில அரசின் தவறுகளை, காவல்துறையினுடைய ஃபெயிலியர்ஸை சரியான ஒரு முறையில விசாரணை இருக்காது. ஆகவே ஓய்வு பெற்ற உச்ச நீதிமன்ற நீதிபதியினுடைய தலைமையில ஒரு எஸ்ஐடி நீங்க ஃபார்ம் பண்ணுங்க, கோர்ட் மானிட்டர் பண்ணி விசாரிங்கன்னு தான் சொல்றாங்க. இது வந்துட்டு கோர்ட் வந்து மானிட்டர் பண்ணி விசாரணைகளை வந்துட்டு விசாரணை அப்படின்றது நடந்துகிட்டு தான் இருக்கும். அதுக்கான தீர்வு அப்படின்றது கூடிய சீக்கிரம் கிடைக்கும். இப்போ விஜய் அவர்கள் வந்துட்டு 17ஆம் தேதி போக போகிறார் அப்படின்ற ஒரு செய்தி வந்திருக்கு இல்லைங்களா? விஜய் அவர்கள் இந்த வதந்திகளை வச்சு எல்லாம் பேச முடியாது. அதிகாரப்பூர்வமா டிவிக்கே அறிவிச்சிருக்கா? இந்த சேனல்ல பேசுறாங்க, செய்திகள்ல சொல்றாங்கலாம் வச்சு நம்ம விவாதிக்க முடியாது. அது முறையற்ற செயல். நிச்சயமா அதிகாரப்பூர்வமா சொல்லி இருக்காங்களா 17ஆம் தேதி போறாங்க? ஏன்னா அவங்க சில ப்ரீ கண்டிஷன்ஸ் கேட்டிருக்காங்க, எதிர்பார்க்கறாங்க சில தயாரிப்புகள்லாம். அப்ப அதெல்லாம் கிடைக்காம அவர் 17ஆம் தேதி எப்படி போவார்? அப்புறம் அங்க போய் இன்னொரு தகராறாச்சுன்னா, இப்போ விஜய் அவர்கள் 17ஆம் தேதி அப்படின்றதையும் கடந்து விஜய் அவர்கள் கரூர் போனாரு அப்படின்னா அங்க என்ன செய்ய போகிறார், அங்க இருக்கக்கூடிய மக்களை எப்படி சந்திக்க போகிறார் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கும் இல்லையா? ஏற்கனவே எல்லா ஊடகங்கள்லயும் வந்திருக்கு. அதாவது அவரால் உடனடியாக போக முடியாத காரணம் இந்த பாதுகாப்பு ஏற்பாடுகள், பாதுகாப்பு குறைபாடுகள் தான். மீண்டும் ஒரு அசம்பாவிதம் நடந்துடக்கூடாதுன்ற ஒரு முன்னெச்சரிக்கை, ப்ரிகாஷன் தான். அப்போ அவர் திரும்ப போறாருன்னா இவ்வளவு நாள் கழிச்சு, அப்போ அதுக்கெல்லாம் சரி பண்ணிட்டு தானே போக முடியும். அதுக்குதான் கொஞ்சம் டிலே ஆகுதுன்றதால் தான் சில தினங்களுக்கு முன்பு அவர் காணொலியில ஒரு 30-35 பேர்கிட்ட பேசியிருக்காரு. இன்னும் கொஞ்சம் பேர்கிட்ட பேச வேண்டியிருக்குன்னு நினைக்கிறேன். அவங்க கிட்ட நேர்ல வரேன், நான் உங்களை நேரா வந்து பாக்குறேன், உங்களுக்கு இந்த இழப்புக்கு ஈடு செய்ய முடியாது அப்படின்னு அவங்களுக்கு அவங்க அனுதாபத்தை, வருத்தத்தை சில பேர் சொல்றாங்க. அழுதுட்டாரு இந்த குழந்தை, அப்புறம் ஒருத்தருக்கு சகோதரர் போனது, இதெல்லாம் வந்து கேள்விப்பட்டு ரொம்ப என்னை பார்க்க வந்து தானே இவங்க உயிரை விட்டாங்கன்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டிருக்காரு. அப்போ அவர் நேரா போய் பார்க்கணும். நேற்று கூட உச்ச நீதிமன்றத்துல பாருங்க எவ்வளவு முட்டாள்தனமானா, என்ன கேஸ் நடந்துட்டு இருக்குது. உச்ச நீதிமன்றத்துல தமிழக அரசின் நீதிபதிகள் என்ன சொல்றாங்கன்னா, இன்னும் விஜய் போய் பார்க்கலைங்க, அந்த கரூர் பாதிக்கப்பட்ட ஆட்களை வந்து பார்க்கல அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவர் மேல குறை சொல்றாங்க, அவர் போய் பார்க்காத ஒரு குறைன்னு. ஆனா நீதிபதி மிகச்சரியாக சொன்னாங்க, அது வாங்க இப்ப பிரச்சனை, அதுக்கும் இந்த கேஸ்க்கு என்ன சம்பந்தம் நாங்க. ஆக இப்படி திமுக ஆட்சியாளர்கள், திமுகவினர் சம்பந்தம் இல்லாத விஷயங்கள் எல்லாம் எடுத்து பேசி மெயினான இஷ்யூவை வந்து டைவர்ட் பண்றாங்க. அதுக்கு காரணம் என்னன்னா அவங்களுடைய இந்த தவறுகள் தான். இந்த தவறுகளை மறைப்பதற்காக விஜய் மேலையும் தாவேகா கட்சி மேலையும் அவங்க வந்து பழி போட்டுட்டு தப்பிச்சுக்கலாம்னு நினைக்கிறாங்க. அது வந்து நிச்சயமா எடுபடாது. அவங்களுக்கு டெம்பரரியா ஒரு முதல்ல ஒரு 4 நாள் 5 நாள் அவங்களுக்கு அது வந்து பயன்பட்டிருக்கலாம், ஆதாயம் கொடுத்துருக்கலாம். ஆனா நவ் எவ்ரிபடி இஸ் ஆஸ்கிங் த சேம் கொஸ்டின். இந்த வழக்கை சென்னை தனி நீதிபதி எடுத்ததே தப்புன்னு உச்ச நீதிமன்றம் சொன்ன பிறகு அந்த வழக்குல கொடுத்த தீர்ப்பின்படி அமைக்கப்பட்ட எஸ்ஐடி, அஸ்ரா கர்க் தலைமையில், ஐஜி தலைமையில், அது எப்படி செல்லுபடி ஆகும்? உங்களுக்கு இந்த கேஸை விசாரிக்கவே தகுதி இல்லை, அதிகாரம் இல்லைன்னு சொல்லிடுச்சுங்க நேத்து. இன்னும் அதிகாரப்பூர்வமா தீர்ப்பு கொடுக்கல, அப்சர்வேஷன் கொடுத்துட்டாங்க. அப்போ நான் கேட்கிறேன், இந்த வழக்கை விசாரிக்கவே தனி நீதிபதிக்கு சென்னை நீதிமன்றத்தை, உயர் நீதிமன்றத்துல அனுமதி இல்லை, அதிகாரம் இல்லைன்ன பிறகு அந்த வழக்கில் அவர் அளித்த தீர்ப்பு எப்படி செயல்பட முடியும்? ஆகவே நிச்சயமாக நான் நம்புறேன், உச்ச நீதிமன்றம் இன்னைக்கு உச்ச நீதிமன்றத்துல வாய்தா வாங்கி இருக்கிறது தமிழ்நாடு அரசு தான். இல்லைன்னா நேத்தே தீர்ப்பு வந்திருக்கும். சங்கடமான நிலை, பல கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாதுப்பா. 600 பேர் இருந்தாங்க காவல்துறைன்னு தமிழ்நாடு அரசு சொல்றாங்க. ஆனா டேவிட்சன் தேவசகாயம் பத்திரிகையாளர் பேட்டியில 500 பேரை நாங்க அனுப்பிச்சோம்னாரு. இப்ப 100 பேரை ஏத்திட்டாங்க கொஞ்ச நாள்ல. ஆனால் அந்த பாதிக்கப்பட்ட அந்த மனுதாரர் என்ன கேட்கிறாருன்னா, இந்த 600 பேர் எங்க இருந்தாங்கன்னு கேட்கிறாரு. நாங்க கண்ணிலேயே பார்க்கலையே, எங்க மறைஞ்சிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இந்த மாதிரி நெருக்கடியான தர்ம சங்கடமான கேள்விகள்லாம் வந்த உடனே
தமிழ்நாடு அரசு வக்கீல் ரொம்ப யோசித்து என்ன பண்ணிட்டாருன்னா, நாங்க விரிவான பதில் அளிப்பதற்கு எங்களுக்கு கால அவகாசம் வேணும்ட்டாங்க. நேத்து இப்படி வந்து திமுக அரசு ஜகா வாங்கல, வாய்தா வாங்கலன்னா நேத்தே அம்பலமாயிருக்கும் எல்லாம். அவங்க நிச்சயமா உச்ச நீதிமன்றம் தீர்ப்பளிச்சிருப்பாங்க. ஆனா ஒருத்தர் வந்து கால அவகாசம், இது என்ன சென்னை உயர் நீதிமன்றத்துல கொடுத்தா மாதிரியா? விஜய் தரப்பு வாதத்தையே கேட்காம, விஜய் கிட்ட விளக்கமே கேட்காம, அவருக்கு தலைமை பண்பு கிடையாது, அவர் ஓடிட்டார்னு சகட்டு மணி பேசுறதுக்கு உச்ச நீதிமன்றத்துல அவ்வளவு பொறுப்பு இல்லாம இருக்க மாட்டாங்க. அப்போ அவங்க என்ன சொல்லிட்டாங்க, ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் இஸ் ஆஸ்கிங் ஃபார் டைம். எதுக்கு விளக்கம் சொல்றோம் எழுத்துப்பூர்வமான்றாங்க. ஓகே, கிராண்டட் பண்ணிட்டாங்க. ஸோ அப்பவே எனக்கு தெரியும் 4-4:30 மணிக்கு நேற்று இது ஒன்றும் முடியாது தீர்வு, இதுக்கு வாய்தா வாங்கிடுச்சு திமுக ஆட்சின்னு. அதனால வந்துங்க நிச்சயமாக அது 1 வாரம் கழிச்சோ 2 வாரம் கழிச்சோ 1 மாதம் கழித்தோ உச்ச நீதிமன்றம் நியாயம் வழங்கும். இந்த வழக்கில் நீதி கிடைக்கும். என்னென்ன பொய்க்கதைகள், புரட்டுக்கள், கற்பனைகள் எல்லாம் திமுகவினர்கள் உருவாக்கி தாவேகா கட்சியினர் மீதும் தலைவர்கள் மீதும் நிர்வாகிகள் மீதும் ஒரு கெட்ட பேரை மக்களிடையே உருவாக்குவதற்கு முயற்சி பண்ணாங்களோ அது அத்தனையும் படுதோல்வி ஆயிடும் தான் நான் நினைக்கிறேன். இப்ப வந்துட்டு விஜய் அவர்கள் கூட வந்து அதிமுக கூட்டணி பேச்சுவார்த்தை வந்துட்டு ஒண்ணு போயிட்டு இருக்கிற மாதிரி ஒரு பேச்சு போயிட்டு இருக்கு. அதே வந்துட்டு உறுதிப்படுத்துற மாதிரி எடப்பாடியார் அவர்கள் வந்து தேர்தல் பிரச்சாரத்தின் போது ஒரு விஷயத்த வந்து செஞ்சிருப்பாரு. என்ன அப்படின்னா, தேர்தல் பிரச்சாரத்துல அவங்களுடைய பிரச்சாரத்திற்குள்ளார தாவேக்காவினுடைய கொடி வந்துட்டு பறந்துகிட்டு இருக்கு. அதற்கு எடப்பாடியார் அவர்கள் வந்துட்டு, பாத்தீங்களா கொடி பறக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வலுவான கூட்டணி அமைய போகுது அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல சொல்லியிருப்பாரு. இது வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு கேள்வியும் கொடுத்திருக்கு, அதே மாதிரி அதிர்ச்சியும் கொடுத்திருக்குன்னு சொல்லலாம். அதிமுக தாவேகா கூட்டணி அமையுமா அப்படின்றது. எடப்பாடி வந்துங்க வலுவான கூட்டணி அமையும், மெகா கூட்டணி அமையும்னு எதுல இருந்து சொல்லிட்டு இருக்காரு? நாடாளுமன்ற தேர்தலை சொல்லி கம்ப்ளீட்டா நாக் அவுட் ஆனாரு. இப்ப சட்டமன்ற தேர்தலுக்கு சொல்ல ஆரம்பிச்சிருக்காரு. அதனால எடப்பாடி சொல்றது இல்லை, விஜய் சொன்னாரா? விஜய் கட்சி இதை பத்தி ஏதாவது கருத்து சொல்லிச்சா? அப்படிதான் நம்ம பார்க்கணும். எடப்பாடி சொல்லுவாரு, அதுல ஒன்றும் சந்தேகமும் இல்லை. இதுக்கு முன்னால கூட ஒரு பல முறை மெகா கூட்டணி அமைப்போம் எல்லாம் சொல்லுவாரு. ரைட். எனக்கு கிடைத்த தகவல் என்னன்னா, போன வாரம் திரு எடப்பாடி பழனிசாமி எதிர்கட்சி தலைவர், முன்னாள் முதல்வர், அதிமுக பொதுச் செயலாளர் தொலைபேசியில் அழைத்து தாவேகா தலைவர் விஜய் கிட்ட பேசியிருக்காரு. ஒரு 1/2 மணி நேரம் பேசியிருக்காங்க. அதுல மெயினா வந்து கூட்டணி பத்தி அரசியல் எல்லாம் பேசல. உங்க ஆட்கள் இறந்துட்டாங்க, இவ்வளவு பெரிய நெருக்கடி ஆச்சு, அரசாங்கம் உங்களை கார்னர் பண்ணுது, உங்களை தனிமைப்படுத்த நினைக்கிறாங்க, முடக்க நினைக்கிறாங்க, எதிர்கட்சின்ற முறையில் நாங்க உங்க பின்னால நிக்கிறோம், ஜனநாயகத்தை காப்பாத்துறதுக்கு நாங்கெல்லாம் உங்களுக்கு துணையா இருப்போம், இன்னும் நீங்க தளர வேணாம், கவலைப்பட வேணாம் அப்படின்னு ஒரு ஆறுதல் சொல்லியிருக்காரு. இறந்தவர்களுக்கு இரங்கல் சொல்லியிருக்காரு. அது ஃபேர், அது கரெக்ட், அது பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் அரசியல் பேச அவர் முயற்சி பண்ண 2 பேரும் சந்திக்கணும்னு சொல்லி கேட்கும்போது விஜய் மிக தெளிவாக சொல்லியிருக்காரு, இப்ப எதுவும் பேச வேணாங்க, பொங்கலுக்கு அப்புறம் நம்ம பார்க்கலாம். அதுக்கு அர்த்தம் என்னன்னா, கூட்டணிக்கு ஒத்துக்கிட்டாருன்னு இல்லை, கூட்டணிக்கு ஒத்துக்கல, அரசியல் பேசுவதற்கே 2 கட்சி சார்பா அரசியல் பேசுவதற்கே பொங்கலுக்கு அப்புறம் பாத்துக்கலான்ட்டாரு. இதுல எங்க ஒத்துக்கிட்டாரு கூட்டணி வரப்போகுதுன்னு சொல்றது? அதுல இப்ப எடப்பாடி பழனிசாமி தவிப்பு எனக்கு புரியுது. அவருக்கு வந்து இன்னொரு 5 வருஷம் திமுக ஆட்சி அப்படின்னு சொன்னா அநேகமா அந்த கட்சியே காலி ஆக்கிடுவாங்க திமுக காரங்க. 2வது, அந்த கட்சியும் எடப்பாடி கையில இருக்காது, அது செங்கோட்டையனுக்கோ வேற யாருக்கோ ஓபிஎஸ்க்கோ போயிடும். இந்த கட்சி வந்து தலைமையே அவருக்கு இல்லாத போயிடும். அதனால அவருக்கு தெரியும் அடுத்த முறை திமுக ஜெயிக்க கூடாது, இதுதான் அவருடைய நோக்கம். அவருக்கு என்னன்னா தான் திரும்ப ஜெயிச்சு முதலமைச்சர் ஆகணும்னு ஆசைப்படுறாரு. ஆசைப்படுறதுல தப்பு கிடையாது. ஆனா ஈஸி பிராக்டிக்கல்னு பார்க்கணும். இன்னைக்கு வந்து விஜயை விட அதிமுகவுக்கு தான் திமுகவை ஆட்சியிலிருந்து அகற்ற வேண்டியது ரொம்ப 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 தேவை. இல்லைன்னு சொன்னா அந்த கட்சியே வந்து காலி பண்ணிடுவாங்க. விஜய்க்கு ஒன்றும் இல்லை, வயசு இருக்கு, இன்னொரு 5 வருஷம் எதிர்கட்சியில இருந்து இன்னும் அவர் கட்சியை வளர்த்து அவரு நல்லா அடுத்த தேர்தலில் ஸ்வீப் பண்ணுவாரு. இந்த தேர்தலில் முடியலன்னா. அதனால விஜயை பொறுத்த வரைக்கும் இவருக்கு இருக்கிற அவசரம் எடப்பாடிக்கு இருக்கிற அவசரம் விஜய்க்கு இல்லை, முதல்ல தெரிஞ்சுக்க. 2வது, எடப்பாடி அதிமுகவினர் ஒரு உற்சாக மேலிட்டுல தப்பு பண்ணிட்டாங்க. என்ன,
அவங்க கட்சிக்காரங்க கிட்டயே கொடிங்களை கொடுத்து பிடிக்க வச்சுட்டாங்க. இது தவறு. ஏன்னா தாவேகா கட்சியில எப்படி ஜெயலலிதா கட்சியில ஜெயலலிதா சொல்றதுதான் வேத வாக்கா இருந்ததோ, எம்ஜிஆர் கட்சியில எம்ஜிஆர் சொன்னதுதான் வேத வாக்கா இருந்ததோ, அதே மாதிரிதான் தாவேக்கால விஜய் சொல்றதுதான் வேத வாக்கு. விஜய் சொல்லாம அங்க அணுவும் அசையாது. அப்படி இருக்கும்போது இவங்களே ஆட்களை செட்டப் பண்ணி, உங்களுக்கு கூட்டணி வைக்கணும்னு ஆசை இருக்குது, நமக்கு புரியுது, தவிப்பு இருக்குது, புரியுது. ஆனா அதை முறையா தானே செய்யணும். முறையா செய்யாம இவங்க கட்சி அது அம்பலம் ஆயிட்டாங்க. எல்லாம் அதிமுக பனியன் போட்டுட்டு இருக்கவங்க எல்லாம் கொடியை இது பண்றத அதை தாவேக்காரங்களை எடுத்து போட்டாங்க. என்னை பொறுத்தவரையிலே அரசியல் விமர்சகர் என்ற முறையிலே பல ஆப்ஷன்ஸ் இருக்கு அவருக்கு. நம்பர் 1 ஆப்ஷன் திமுகவை அதிகாரத்திலிருந்து அகற்ற வேண்டும். பார்த்துட்டாங்கல்ல எந்த அளவுக்கு அவங்க எதிர்கட்சிகளை அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணி இன்னைக்கு என்டையர் சினிமா துறைய கையில வச்சிட்டு இருக்காங்க. ஊடகம் பூரா அடிமையாக்கிட்டாங்க. இவங்க இன்னொரு 5 வருஷத்துக்கு தொடர்ந்தாங்கன்னா இந்த குடும்ப அரசியலும் இந்த கொள்ளையும் தொடரும். ஆகவே ஃபர்ஸ்ட் பிரியாரிட்டி பார் விஜய் திமுக கவர்மெண்ட்டை இறக்கணும். அதுல அவரு தெளிவா இருக்காரு. அப்போ அதுக்கு அவருடைய கட்சியாலேயே தனியா முடியுன்ற பட்சத்துல அவர் கணக்கிட்டு ஆய்வு செய்து சர்வே பண்ணி அல்லது ஃபீட்பேக் வாங்கி அவர் அப்படி ஒரு முடிவு எடுத்துட்டாருன்னா தனியாவே போட்டு தோக்கடிக்கிட்டோம், தப்பே கிடையாது. ஆனா அதுல ஒரு சின்ன சந்தேகம் இருக்கு. ஒரு 5% 10% வேற மாதிரி ஆயிரத்துக்கு வாய்ப்பு இருக்குன்னா ரிஸ்க் எடுக்க கூடாது. என்னுடைய யோசனை முழுமையா நீங்க தாவேக்காவால பண்ண முடியும்னு நானும் நம்புறேன். இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி இன்னும் கொஞ்சம் அவங்க கட்டமைப்பெல்லாம் வலுப்படுத்தி தேர்தல் நேரத்துல மக்கள் ஆதரவு அவங்களுக்கு அபரிமிதமா இருக்குது. அதனால கட்டமைப்பு இல்ல, ஆட்கள் இல்ல, நோன் பர்சன்ஸ் இல்ல, அதெல்லாம் ரைட்டு. கழுதியை நிக்க வச்சா கூட ஓட்டு போடுற காலங்கள் எல்லாம் உண்டு. எல்லா தொகுதியிலையும் விஜய் தான் நிக்கிறாருன்னு சொல்லி நினைச்சுக்கிட்டு ஜனங்க ஓட்டு போடுவாங்க. அதனால அங்க பேர் தெரிஞ்ச ஆட்கள் இல்லை, முகம் தெரிந்த ஆட்கள் ஒரு முகமும் தெரியல. ஆனானப்பட்ட காமராஜர் 9 வருஷம் சீஃப் மினிஸ்டர் இருந்தார். அவர் தமிழ்நாட்டில் தி பெஸ்ட் சீஃப் மினிஸ்டர் ஆஸ் ஆன் டேட் அவர் தான். ஆனா ஒரு பேர் தெரியாத பே சீனிவாசன்ற ஸ்டூடெண்ட் தான் விருதுநகர்ல தோக்கடிச்சான். உங்களுக்கு எல்லாம் தெரியும். அதனாலங்க அரசுக்கு எதிரான மனநிலை வந்துச்சுன்னா அவங்க ஆளை பார்க்க மாட்டாங்க, யாருன்னு பார்க்க மாட்டாங்க, எந்த கட்சின்னு தான் பார்ப்பாங்க. ஸோ அந்த அடிப்படையில Vijay is 100% convinced, let him go alone and win